உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மரண நேரத்தை அடைகிறார்கள். அபூ லுலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு ஷஹீதாக கூடிய அந்த நிலைமை. சஹாபாக்கள் எல்லாம் உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா வருகிறார்கள். வந்து உமர் அவர்களை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தார்கள். அபூபக்கர் அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள். இப்போது உமர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தான் பிரிய போகிறீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேனே என்று கூறி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்களே, என்னை தரையிலே படுக்க வையுங்கள், என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள், பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இப்னு உமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்னு உமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்து கேட்கிறார்கள். வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றார். அஹ்லுல் இல்ம், அஹ்லுல் ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி கொடுத்த உமர் மரண நேரத்திலே சொல்லுகிறார்கள், அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும், என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும், எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், மகன் பதில் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்கள், என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டுவார், அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பொருந்திக் கொள்ளும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், மரண நேரம் சாதாரணமானதல்ல. இவனுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை மூமினாக வாழக்கூடிய எமக்கு சாதாரணமானதல்ல. மூமின்கள் எப்போதும் அதே கவலையில், அதே சிந்தனையில், அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள், ஆனால் முஸ்லிமான நிலையிலே அன்றி மரணித்து விடாதீர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்யும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க செய். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரவிலே உறங்கும் பொழுது, கண்களை மூடும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் என் உயிரை இந்த இரவிலே நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார், யா அல்லாஹ் இந்த உயிரை இந்த இரவிலே நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். அதை காலையிலே நீ விட்டால் நல்ல சாலிஹீன் அடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகார் யா அல்லாஹ். 5 நேரம் தொழுகையை தொழுது விட்டால், ஏதோ சில குர்ஆனுடைய வசனங்களை அறிந்து விட்டால், ஹதீஸுகளை படித்து விட்டால், மார்க்க கல்வியை பெற்று விட்டால், எம்மிடத்திலே எம்மை விட மூமினான பெண்கள் யாருமே இல்லை என்பது போல நினைவு வருகிறதே. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலைமையை பாருங்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம கீனி அதாபக், யா அல்லாஹ் இரவிலே மூடுகிறேன் கண்களை, ஒரு இரவிலே உயிரை கைப்பற்றி விட்டால் உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, நல்ல மூமின்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்.